இந்த புத்தாண்டு உண்மையிலேயே அட்லீஸ்ட் இந்த புத்தாண்டாவது நம்ம வாழ்வை மாற்றி அமைக்க நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம். அந்த ஒரு தீர்மானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தாண்டு நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்ம எடுக்க வேண்டிய ஒரே தீர்மானம், நான் இந்த புத்தாண்டில் என்னால் முடிஞ்ச எல்லாவற்றையும் செஞ்சு ஒரு புனிதராக நான் மாறப்போகிறேன். புனிதர்னு சொல்கிறப்ப நம்ம கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரித்து நம்மளை இறந்ததுக்கப்புறம் உயர்த்தக்கூடிய அந்த புனிதர் அப்படி நம்மளை அங்கீகரிக்கணுன்றதை பற்றி நாங்கள் பேசலை. கடவுளுக்கு மட்டுமே அவருடைய கண்களுக்கு முன்னாக நான் ஒரு புனிதராக வாழ்ந்து இறந்து போக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு புனித நிலையை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதாவது நம்ம திருச்சபை அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை, கடவுளை பார்வையில் புனிதர்களாக வாழ்கிறோமா, நான் இந்த வருஷம் வாழ்கிறதுக்கு நான் முயற்சி செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான். எப்படி அப்போனா ஓகே நான் புனிதராகணும்னு விரும்புகிறேன், என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே நிறைய பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், கடவுள் என்ன என்கிட்ட விரும்புகிறாரு இன்னும் அதிகமாக அப்படின்றத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நல்லா யோசிச்சு பார்ப்போமே, என்னுடைய கணவன் சரியாக இல்லை, என்னுடைய பிள்ளைங்க சரியாக இல்லை, பிரச்சனை என் கணவன்கிட்ட என் மனைவி கிட்ட என்னுடைய பிள்ளைங்கக்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இன்னும் புனித மோனிகாவை போல் இல்லை. புனித மோனிகாமா 17 வருஷம் நின்னாங்க, முழங்காலிலும் உபவாசத்திலும் நின்னாங்க, கடவுள்கிட்ட போரிட்டாங்க, அவங்க கணவனை மாற்றினாங்க, அவங்க பிள்ளைய புனிதராக மாற்றினாங்க. அவர் பிள்ளை பாவியான அகஸ்தினாக இருந்தவர் புனித அகஸ்தினாக மாறினார். பிரச்சனை அகஸ்தினார்கிட்ட இல்லை, பிரச்சனை என்கிட்ட இருக்குது. நான் இன்னும் புனித மோனிகாவை போல் இல்லை, அதனால தான் என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளையினால் கடவுள்கிட்ட ஜெயிச்சு கொண்டு வர முடியல, இல்லை என்னால் என்னுடைய மனைவி ஜெயிச்சு கொண்டு வர முடியல. என் பிள்ளை புனித குழந்தை தெரசாமாவை போல் பரிசுத்தமாக இருக்கணும்னா நான் புனித ஜெல்லி மார்ட்டின் புனித லூயி மார்ட்டினை போல் நான் இருக்கணும். அப்பா அம்மா புனித ஜெல்லி மார்ட்டின் புனித லூயி மார்ட்டினை போல் புனிதர்களாக இருந்து பிள்ளைங்களை தினமும் திருப்பலிக்கு போக சொல்லி தினமும் குடும்பத்தில் குடும்ப ஜெபமாலையை ஜெபிச்சு தினமும் அவங்க விவிலியத்தை வாசித்து புனிதர்களுடைய புத்தகங்களை வாசித்து காட்டலைன்னா, அதில் வளர்த்தலைன்னா, என் பிள்ளை புனித குழந்தை தெரசாமாவை போல் இல்லைன்னு சொல்லி நான் வருத்தப்படுறதில்ல, எதிர்பார்க்குறதில்ல எந்த விதத்தில் நியாயம் இருக்கும்? அப்போ பிரச்சனை என் பிள்ளை சரியாக இல்லைன்றதுல இல்லை, நான் இன்னும் புனித ஜெல்லி மார்ட்டின் புனித லூயி மார்ட்டினை போல் நான் இன்னும் புனிதராகலன்றதுலாம் இருக்குது. நம்ம பங்கு ஃபாதரை நம்ம எல்லாருமே பார்க்குறோம், அவர் வைக்கிற பிரசங்கம் சரியில்லை, அவர் நற்கண்ணியை நாக்கில் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவர் சரியாக கன்ஃபெஷன் கேட்க மாட்டேங்கிறாரு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா நம்ம பங்கு ஃபாதர் புனித ஜான் மரி வியானியை போல் இல்லை. என் பங்கு ஃபாதர் திருப்பலி நிறைவேற்றுறது புனித பாதிரி பியோவை போல் இல்லை. அதுதான் பிரச்சனை. நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு நல்ல டீச்சர் இல்லை, நமக்கு ஒரு நல்ல ஹாஸ்டல் வார்டன் இல்லையே, டான் போஸ்கோ போல் ஒரு நல்ல வார்டன் இல்லை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம உண்மையிலே டொமினிக் சாவியோ போல் பரிசுத்தமான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறோமா? இல்லை நம்ம டீச்சராக இருந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டொமினிக் சாவியோ போல் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறோமே, நம்ம புனித டான் போஸ்கோ போல் ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறோமா? அந்த ரேஞ்சுக்கு சும்மா சாதாரண ஒரு டீச்சர்லாம் கிடையாது, இருந்தால் புனிதரான ஒரு ஹாஸ்டல் வார்டனாக இருந்திருக்கேன்னா, ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கேன்னா, காலேஜ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன்னா நம்ம யோசிச்சிருக்கணும். அப்போது அரசியல்வாதிங்க சரியா இல்லை அரசாங்க அதிகாரிகள் சரியா இல்லை, இந்த கடைக்காரர் சரியா இல்லை, இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க பணத்தின் ரீதியாகவே போகிறாங்க, யாரும் சேவை மனப்பான்மையோடு பண்ணல அப்படின்னா எல்லா பிரச்சனை காரணம் அவர்கள் சுயநலமாக ஊனி இயல்பின் நாட்டங்களை பூர்த்தி செய்கிறார்கள். ஊனி இயல்பின் நாட்டங்களை, அந்த உணர்வுகளை ஆவிக்கும் புத்திக்கும் கட்டுப்படுத்தாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. புனிதர்கள் இதை செஞ்சாங்க. அப்போது பிரச்சனை என்னென்னா, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, குருக்கள் கணியர்களாக இருந்தாலும் பொது நிலையர்களாக இருந்தாலும் நம்மளுடைய ஒரே பிரச்சனை மற்றவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை, நான் இன்னும் புனிதராக மாறலன்றது நம்ம பிரச்சனை. நம்ம யோசிக்கலாம், என்னோடய அப்பா அம்மா இன்னும் கடவுளுக்குள்ளே வரமாட்டேங்கிறாரு, நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. பிரச்சனை என்னென்னா, நம்ம இன்னும் அருளாளரான கார்லோ அக்யூட்டிஸை போல் இல்லை. ஏன்னா அவர் இந்த காலத்தில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நம்மளை போல் சாதாரணமான டிஷர்ட்டை போட்டு அவர் ஒரு டெக்னோ கீக்காக வாழ்ந்தவர். அவர் இந்த நம்மளுடைய மில்லினியத்தினுடைய முதல் புனிதராக அடுத்த இருக்கக்கூடிய வருஷத்தில் திருச்சபை அவரை உயர்த்த போகிறது. அவங்க அம்மா கோயிலுக்கே போனது இல்லையா, ஆனால் அருளாளரான கார்லோ அக்யூட்டிஸுடைய விசுவாசத்தை பார்த்து, அவருடைய முன்மாதிரியான வாழ்க்கையை பார்த்து, பையனை பார்த்து அம்மா மாறி இருக்கிறாங்க. ஸோ அவருடைய அருள் எவ்வளோ இருந்துச்சு, அவர் எப்படி இருந்தார்ன்றது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நிறைய பேர் கேட்குறாங்க, கார்லோ அக்யூட்டிஸ் அப்படி என்ன செஞ்சுட்டாருன்னு அவர் புனிதராக உயர்த்துறாங்க. அவர் நம்மை போல் சாதாரண ஒரு வாழ்வை வாழ்ந்தார், ஆனால் அவருக்குள்ளே கடவுள் செயலாற்றி கொண்டிருந்ததை வெளி அடையாளங்கள் வழியாக தெரிந்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு கார்லோ அக்யூட்டிஸ் அழகாக அவர் தினமும் திருப்பலிக்கு போவார்,
நம்மளால் இன்றைக்கி தினமும் திருப்பலி போக முடியும், ஆனால் நம்ம அதுக்கான நேரத்தை கொடுக்காமலே இருக்கிறோம். அதே போல் பார்த்தோன்னா அவர் மாதம் மீது அவ்வளோ பக்தி வைத்திருந்தார், தினமும் ஜெபமாலைகள் ஜெபிப்பார். நம்ம இன்றைக்கி அதை பண்ணுறோமா அப்படின்ற கேள்வி தான். அவர் உலகம் ஃபுல்லாக போய் எங்கெல்லாம் நற்கரணை அற்புதங்கள் நடந்ததோ அதெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணார். அவர் ஏன் இதெல்லாம் அவரை எது தூண்டுனுச்சு? அவர் கடவுள் மீது வச்சிருந்த அன்பு, கடவுள் அவர் மேலே வச்சுருந்த அன்பு, கடவுள் அவருக்குள்ளே செயலாற்றி கொண்டிருந்தார். செயலாற்ற கார்லோ அக்யூட்டிஸ் அனுமதித்தார். கடவுள் அவளுக்குள்ளே செயலாற்றுவதற்கு அவர் அனுமதித்தார். நம்ம 4 ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கோ இல்லை விவிலியம் வாசிக்கிறதுக்கோ இன்னும் நம்ம தயாராக இல்லைன்னா நம்ம இன்னும் நம்மளுடைய சுயத்துக்கு இன்னும் சாகலைன்னு அர்த்தம். அவரை நமக்குள்ளே செயல்பட அனுமதிக்கலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம எப்பயுமே புனிதர்களை வந்து ஒரு பெரிய உயரிய இடத்துல வச்சுட்டு அவர்களுக்கிட்ட நம்ம ஜெபிச்சு நமக்கு வேண்டியான உலக விஷயங்களை வாங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம புனிதர்களை வச்சுருக்கோமே ஒழிய அவர்களை முன்மாதிரியாக வச்சு எனக்கு சவேரியார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவரை போல் மாறப்போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோன்னா, நம்ம மாற ஆரம்பிச்சோன்னா நம்ம வழியாக இந்த நம்மளுடைய ஃபேமிலியே டச் பண்ண ஆரம்பிப்பார். நம்ம இப்போ சமீப காலத்தில் பிரதர் சஜித் சோகத்தூர் தியான மையத்தில் வந்து அவருடைய அந்த ஹீலிங் பவர், கடவுள் அவரை வைத்து எவ்வளோ வல்லமையாக செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கடவுள் வல்லமையாக அப்போஸ்தல பணியில் வாசித்தது போல் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறதெல்லாம் நேரில் நடந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடியும். அவர் நீங்கள் அந்த அற்புதங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கடவுள் அவரை தொடராருன்னு சொல்லுவார். கொஞ்ச நேரத்திலே பார்த்திங்கன்னா அவங்க மொத்த ஃபேமிலியும் கடவுள் தொடராருன்னு சொல்லுவார். ஸோ ஒருத்தர் மனம் மாறி ஒருத்தர் கடவுள் தொட்டார்னா நம்ம நிறைய நேரங்களில் பார்க்கலாம் அந்த மொத்த ஃபேமிலியுமே கடவுள் தொட ஆரம்பிப்பார். இது எங்களுடைய வாழ்விலும் நடந்துச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடவுளுக்குள்ளே வர ஆரம்பித்து நம்ம புனிதராக மாற ஆரம்பித்தோன்னா அந்த எஃபெக்ட்டு நம்மளுடைய ஃபேமிலியே தாக்கும். ஒவ்வொருத்தராக முதல்ல யார் எளிதாக உள்ளே வர முடியுமோ அவர்கள் உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் கடின உள்ளத்தவங்களாம் கடைசியாக தான் உள்ளே வருவாங்க. அப்படி புனித மோனிகாவை போல், புனித ஜெலி மார்ட்டின், லூயி மார்ட்டினை போல், அருளாளர் கார்லோ அக்யூட்டிஸை போல் நம்ம மாற விரும்பினோன்னா கண்டிப்பாக நம்ம மாற ஆரம்பித்தோன்னா கூட நம்ம விவிலியத்துலேயும் வாசிக்கிறோம், சக்கேயு அவர் மாற விரும்பினார், கடவுளை அவர் தேட ஆரம்பித்தார். நிறைய கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டத்தை தாண்டி ஓடி போனார். அவர் குட்டையாக இருந்தாலும் மரத்து மேலே ஏறி ட்ரை பண்ணார் கடவுளை பார்க்குறதுக்கு. அவர் கடவுளை தேட முயற்சித்தார். கடவுளை அவர் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று சக்கேயுவுக்கு மீட்பு உண்டானுச்சுன்னு சொல்ல, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் சொன்னார். அப்போது அவர் மாறினார், அந்த மொத்த வீட்டுக்குமே மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி. நம்ம நினச்சிட்ருக்கோம் புனிதர்கள்லாம் வந்து ஓகே அதெல்லாம் குருக்கள் கன்னியர்கள், அவன் அப்படி இல்லை. நமக்கு திருச்சபை தெளிவாக கற்பிக்கிறது, விவிலியம் கற்பிக்கிறது, உங்கள் விண்ணகத்தின் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னை பின்பற்றுகிற ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தரும் பரிசுத்தராக இருக்கணும். பேப்டிசம் வாங்கின நம்ம ஒவ்வொருவருமே பரிசுத்தராக இருக்கணும். அதனால் இது ஏதோ புனிதர்கள் ஏதோ குருக்கள் கன்னியர்கள் மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரும் பரிசுத்தராய் மாறணும். அதுதான் 2ஆம் வத்திக்கான் சங்கமும் நம்ம கற்பிக்கிறது. திருச்சபை அதுதான் தொடக்கத்திலேருந்து கற்பித்து கொண்டிருக்கிறது. நம்ம பொதுநிலையாக இருந்தாலும், நம்ம எந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும், நமக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும், நம்ம எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் புனிதராக மாறுவதற்கு எல்லா தேவையான அந்த முயற்சிகளையும் நம்ம செய்து கொண்டு தான் இருக்க வேண்டும். நம்ம நிறைய நேரங்களில் புனிதராக மாறாமல் இருப்பதற்கான ஒரே காரணம், புனிதராக மாறணும்னு நம்ம முதல்ல ஆசைப்பட்டதில்லை. இப்போ தான் நம்ம நிறைய பேர் முதல் முறையாக கேட்கலாம், நானும் அவங்கள போல் ஆகணுங்கிறதுக்காக தான் கடவுள் என்ன கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்க வச்சுருக்காருன்றதே நம்ம முதல் முறை கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போது புனிதராக மாறணும்னு முதல்ல நம்ம ஆசைப்படணும். அப்போ முதல்ல புனிதர்கள்லாம் அப்போ என்னன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். ஆழத்தில் நம்ம யோசிச்சோன்னா நம்ம புனிதர்களாக மாறணும் அப்படின்னா புனிதர்கள் வேறு யாரும் இல்லை, டோட்டலாக அவங்க மறைஞ்சு கடவுளுக்குள்ளே கரைஞ்சு இனி வாழ்வது அவங்கள கிறிஸ்துவே ஆண்டவருக்குள்ளே வாழ்வாங்க. நம்ம ஒவ்வொரு முறை ஞானஸ்தானம் பெறுகிற போதும் நமக்குள்ளே ஏற்புடைமையாக்கும் அருள் வழங்கப்படுகிறது, சாங்டிஃபைங் கிரேஸ். அதாவது மூவர இறைவனுடைய அந்த வாழ்வு நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. சாத்தானுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக ஞானஸ்தானத்தின் போது மாற்றப்படுகிறோம். அந்த ஏற்புடைமையாக்கும் அருள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது எந்த அளவுக்கு அதிகமாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம புனிதத்தில் வளர்கிறோம். அப்படின்னா இனி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும், நம்ம பார்க்கக்கூடிய பார்வை, பேசக்கூடிய வார்த்தைகள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வாழ்ந்து நம் வழியாக பார்க்க ஆரம்பிப்பார், நம் வழியாக செயல்பட ஆரம்பிப்பார். முழுமையாக நாம் ஆண்டவர் இயேசுவாக மாறுவது, அதுதான் புனிதத்தன்மையின் அந்த உச்சக்கட்டம். அது எப்போ நடக்கும்? நமக்குள்ளே இருக்க அந்த ஆண்டவர் இயேசுவின் வாழ்வு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது நம்ம உண்மையிலே புனிதராக மாறணும்னா நம்ம நார்மல் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு நம்மளால் புனிதராக வாழ முடியாது.
அப்போ என்னென்னலாம் பண்ணால் நான் புனிதராக மாறலாம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா பதில், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு, எதை வேணாலும் இழக்கிறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் அந்த பரிசுத்தத்தின் உச்சத்தை அடைய முடியும். நம்ம வீட்டில் நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களே, அவங்கள யோசிச்சு பார்ப்போமே. நம்ம குடும்பத்தினர்கள் யாரும் இறந்துருப்பாங்க. அவங்க இறக்கும் அந்த பாயிண்டில், இறப்பதற்கு அந்த ஒரு நாள், ஒரு நொடி, இல்லை ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க குழந்தை தெரசாமாவை போல் வாழ்ந்தாங்க. அவங்க புனித மோனிகாவை போல் இருந்தாங்க. அவங்க புனித மரிய குரட்டியை போல் வாழ்ந்தாங்க. ஒரு ஆணாக இருந்தாங்கன்னா அவங்க புனித சவேரியரை போல் வாழ்ந்தாங்க. புனித டான் போஸ்கோ, புனித லோயலா இன்னாசியார், புனித அலாஷியஸை போல், புனித டொமினிக் சாவியோவை போல் வாழ்ந்தார். என்னுடைய தாத்தா அப்படி தான் வாழ்ந்திருந்தார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? அப்படிப்பட்ட விஷயங்கள், அப்படிப்பட்ட கனிகள், ஆவியானவருடைய கனிகள், அன்பு, அமைதி, பொறுமை, கனிவு, நன்னயம், விசுவாசம், தாழ்ச்சி, இச்சை அடக்கம், தாராள உள்ளம், நீதி. தினமும் திருப்பலிக்கு போவாரா? தினமும் அவர் ஜெபமாலைகள் ஜெபிப்பாரா? தினமும் வீவிலையும் வாசிப்பாரா? அவர்கிட்ட அந்த கனிகள்லாம் தென்பட்டுச்சா? அவருடைய ஆன்மீக வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் சாகும்போது நம்மளால் மனசுலேருந்து சொல்ல முடியல. நம்மளுடைய மற்ற குடும்பத்தினர்கள் அவர் ஒரு புனிதரியா அப்படின்னு சொல்ல முடியல. அவருடைய நண்பர்களால் அவரை பார்த்து சொல்ல முடியல அப்படின்னா அவர் இந்நேரம் விண்ணகத்துக்கு போயிருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. வெளிப்படுத்தின விஷயம் தெளிவாக குறிக்கிறது, அசுத்தமானது எதுவும் விண்ணகத்துக்குள் நுழைய முடியாதுன்னு. அப்போ புனிதராகிறது ஏதோ ஆப்ஷன் கிடையாது. புனிதரானால் மட்டும்தான் விண்ணகத்துக்குள்ளே போக முடியும். அப்போது நம்ம இன்னமும் இந்த உலகத்தில் எப்படியாவது சர்வைவ் ஆகிறது, கடன் கட்டணும், நம்ம வீடு வாங்கணும், நம்ம கார் வாங்கணும், நான் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நான் என் அம்மா அப்பாவை காப்பாற்றணும், இந்த பயங்களையும் படபடப்பிலும் இந்த நிரந்தரமற்ற நிலையை யோசிச்சுக்கிட்டு சாத்தா நம்மளை இந்த புனிதராகிறத பற்றி யோசிக்காமல் நம்மளை முடக்கி வச்சுருக்கலாம். இந்த புத்தாண்டில் இந்த பயங்களை தாண்டி இந்த படபடப்புகள், இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இருந்தால் இதை பற்றிலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். குறைஞ்ச பட்சத்தை ஆண்டவர் கொடுத்தா போதும். என்னுடைய ஆசையெல்லாம் நான் ஒரு நல்ல கத்தோலிக்க, ஒரு நல்ல கிறிஸ்டியனாக இந்த உலகத்தில் வாழ்வேன். நான் இஸ்திரி போடுறவனாக இருந்தாலும் சரி, நான் சாக்கடை அல்றவனாக இருந்தாலும் சரி, நான் ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, நான் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஒரு புனிதராக இருந்து இஸ்திரி போடுகிறேன்னா, புனிதராக இருந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன்னா, கலெக்டராக இருக்கிறேன்னா, டீச்சராக இருக்கிறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னா, இந்த புத்தாண்டில் இந்த ஒரு முடிவு எடுப்போம். அப்போது எது வேணாலும் நான் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். கொஞ்சம் அந்த பயத்தெல்லாம் விட்டுட்டு, படபடப்பெல்லாம் விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் புனிதராக முடியாது. அந்த ஓட்டத்தை நிறுத்திட்டு இந்த ஒரு புத்தாண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நம்ம நின்று நிதானமாக யோசித்து பார்ப்போம். 60 வயசில் திரும்பி பார்த்தோன்னா வெறும் ஓடினது மட்டும்தான் ஞாபகம் இருந்திருக்கும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்திருக்கவே மாட்டோம். வெறும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்கிறதுக்காக வாழ்ந்திருப்போம். நல்ல புனிதராக சந்தோஷமாக கடவுளை அனுபவித்து, கடவுளுடைய அந்த அனுபவத்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணி லைஃப் வாழ்ந்திருக்க மாட்டோம். பயத்திலும் வேதனையிலையும் மட்டும்தான் வாழ்ந்துருந்துருப்போம். நம்ம மரணப்படுக்கையில் திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையே ஏதோ ஓடிட்டே இருந்து வாழ்ந்த மாதிரி இருந்திருக்கும். இதெல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா இந்த புத்தாண்டில் நான் என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறேன். தியோசிஸ் ஆக போகிறேன். தியோசிஸ் அப்படின்னா கடவுள் என்னுள்ள இருந்து என் வழியாக வாழப் போகிறார், செயலாற்றப் போகிறார். அதுக்கு நான் அனுமதிக்க போகிறேன். நான் சாக போகிறேன், ஆண்டவர் எனக்குள்ளே வாழப் போகிறார். ஸோ இந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம், சமூகத்துலேயும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். ஸோ அதுக்கான ஒரு சில ஐடியாஸை கொடுக்குறேன். நீங்கள் கடவுளிடம் ஜெபிச்சுட்டு இந்த புத்தாண்டில் ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முயற்சிப்போம். ஆனால் இழக்காமல் எதுவுமே பண்ண முடியாது, தியாகம் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய நேரத்தை தியாகம் பண்ணணும். பயமாக தான் இருக்கும். ஐயோ இது என்னுடைய குடும்பத்தை பாதிச்சிருமோ, என்னுடைய வேலையை பாதிச்சிருமோ, இந்த பயங்கள் எல்லாம் மீறி தைரியமான ஒரு முடிவெடுத்து நான் இதுக்கு நேரத்தை ஒதுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலைன்னா நம்ம புனிதராக மாட்டோம். புனிதர் ஆகலைன்னா நம்ம சாகும்போது ஸ்டேட் ஆஃப் கிரேஸில், அருள் நிலையில் ஏற்புடைமையாகும் அருளின் அதிகபட்சமான ஒரு அருளோடு நம்ம இறந்து போகலைன்னா விண்ணகத்துக்குள் நுழைய முடியாது. இந்த வாழ்க்கையுமே வேஸ்ட் பண்ணிவிட்டு இறந்து போயிடும். ஏதோ உயிர் வாழ்கிறதுக்காக இறந்து போன மாதிரி நம்ம மரண படுக்கையிலும் திரும்பி பார்த்தோன்னா தெரியும். ஆண்டவரை மனசார அன்பு செஞ்சுட்டு மற்றவங்களையும் மனசார அன்பு செஞ்சு நம்ம வெறுமையாக்கி தியாக பலியாக ஒப்பு கொடுத்து செய்யலைன்னா நம்ம வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம்.
ஆனால் அப்படி நம்மளே நம்ம தியாகமாக்கி ஒப்பு கொடுக்கணும்னா அது ஈஸியான விஷயம் இல்லை. நமக்குள்ளே அந்த ஜென்ம சுபாவம் இருக்குது, சுய நல நோக்கங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்கணும்னா நம்ம கடவுளுடைய அருள் தேவைப்படும். கடவுளுடைய அருள் நம்ம நாடணும்னா ஒரு சில வழிகள் இருக்கிறது. அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது விவிலியத்தை வாசிக்க முயற்சி செய்யணும். நம்ம விவிலியத்தை வாசிக்காமல் புனிதர்களான சரித்திரமே கிடையாது. எல்லா புனிதர்களும் விவிலியத்தை அவங்களுடைய நாடி துடிப்பை போல் அவங்க நேசித்தாங்க. நம்ம விவிலியத்தை வாசிக்காமல் ஆண்டவரை யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. இந்த மீட்பின் திட்டம் எதுவுமே தெரிஞ்சுக்க, கடவுளை யாரும் தெரிஞ்சுக்க முடியலன்னா அவர் அன்பு செய்ய முடியாது. அவர் அன்பு செய்யலைன்னா நம்ம மற்றவங்கள செய்கிற அன்பில் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக கொஞ்சமாவது ஒரு சுயநலம் இருக்கும். சுயநலமே இல்லாமல் பியூராக மற்றவங்களையும் கடவுளையும் அன்பு செய்யணும். கடவுளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தை அவர் ஏன் படைச்சார், இந்த உலகத்தை ஏன் அவர் மீட்க வந்தார், ஜீசஸ் ஏன் வரணும், ஏன் என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஏன் பெயின் இருக்குது, கடவுள் ஏன் எனக்கு நோயோடு படைச்சார், ஏன் மனுஷங்களுக்கு சாவை கொடுத்துருக்கிறார் கடவுள், எல்லா அடிப்படை கேள்விக்கும் பதில் இந்த மொத்த பைபிளையும் படித்து அந்த மொத்த கதையும் நமக்கு தெரியணும். மீட்பின் வரலாறு, சால்வேஷன் ஹிஸ்ட்ரி தெரியணும். இது எல்லா கிறிஸ்டியன்ஸும் சாகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது படிச்சுட்டு தான் அவங்க சாகணும். இல்லைனா இறுதி தீர்க்கும்போது கண்டிப்பாக கடவுள் கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சேனலோடைய ஒரு சிஸ்டர் சேனல் மாதிரி இன்னொரு புது சேனல் திறக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டம்னு ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது மாதாவுடைய பிளான், இது மாதாவுடைய ஆசை. எல்லா கத்தோலிக்கர்களும் நம்ம இனிமேல் விவிலியத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விவிலியத்தினுடைய அந்த வீடியோ உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷம் 2025 வெளியிடப்படும். அதிகாலை 3 மணிக்கு அந்த திரையில் உங்களுக்கு வசனங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அந்த வீடியோ ஆன் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி சேலம் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதக ஆயர் அருள் செல்வம் ராயப்பனுடைய குரலில் அந்த வசனங்கள் வாசிக்கப்படும். நீங்கள் அந்த வசனங்களை பார்த்து வாசிக்க ஒவ்வொரு நாளுக்கான அந்த பகுதி ஒரு 15 நிமிஷத்தில் அந்த நாளுக்கான பகுதியை நீங்கள் வாசித்து முடிச்சிருவீங்க. பின்னாடியே நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் 40 நிமிஷத்துக்கு ஒரு விளக்க உரை கொடுப்போம். உங்களுக்கு அது டைம் இருந்துச்சுன்னா ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த விவிலிய வாசிப்பு பகுதியோடு நீங்கள் முடிச்சுட்டு போயிடலாம். ஒரு 15 நிமிஷம் டெய்லி, ஒரு 20 நிமிஷம் டெய்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளலாம். அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் இயேசுவினுடைய சிந்தனையை போல் நம்ம சிந்தனையை மாற்ற ஆரம்பிக்கும். பழைய ஏற்பாட்டு புனிதர்களைப் போலவும் புதிய ஏற்பாட்டு புனிதர்களுடைய வாழ்வை பார்க்க நம்மளும் அவங்கள போல் நமக்கே தெரியாமல் இமிட்டேட் பண்ண நம்ம அவங்கள பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த புது சேனலுக்கான லிங்க்கை கொடுத்துருக்குறோம். அதுக்கான அறிமுக வீடியோக்கான லிங்க், அந்த அறிமுக வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்து ஒரு வருஷம் தினமும் அந்த வீடியோஸை ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா 365 நாளில் மொத்த பைபிளையும் முடிச்சிடலாம். அழகாக இந்த வர வருஷம் ஜூப்ளி ஆண்டில் ஆண்டவரை முழுமையாக தெரிந்து அவர்கிட்ட இன்னும் ஆழமாக போகலாம். அதனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே பரிந்துரைக்கிறது இந்த திட்டத்தில் நீங்கள் அந்த சேனலுக்கு சென்று அந்த அறிமுக வீடியோ பார்த்து நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். மொத்த பைபிளையும் நம்ம முடிக்கிறோம். நம்ம வாழ்வை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக சொல்கிறோம், நீங்கள் விவிலியத்தை வாசித்து முடிக்கும்போது நீங்கள் பழைய மாதிரி இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் வரும். நீங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதத்தில் மாற்றம் வரும். உங்களுடைய கண்களில், உங்களுடைய வார்த்தைகளில், உங்களுடைய செயல்களில், உங்களுடைய எண்ணங்களில் மாற்றம் வரும். அது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் மாற்றும். இனி கடவுள் சம்மந்தப்பட்டு புனிதர்களைப் போல் எப்படி முடிவு எடுத்தாங்களோ அதே போல் நம்மளும் எடுக்க ஆரம்பிப்போம். இது நம்மளுடைய குடும்பத்தையும் தொட ஆரம்பிக்கும். அதனால் மொத்த பைபிளையும் முடிக்க இந்த வருஷம் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொள்வோம். முடிஞ்சளவு இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த அறிமுக வீடியோவை நீங்கள் பார்க்க முயற்சி செய்யும். ரெண்டாவது ஒரு முக்கியமான வழி, ஆண்டவரை போல் நான் மாறினா தான் புனிதராக முடியும்னா ஆண்டவரை நான் எனக்குள்ளே வர வைக்கணும். அவருடைய உடல், அவருடைய ரத்தம், அவருடைய ஆன்மா, அவருடைய தெய்வீகம் இருக்கக்கூடிய நற்கரணையை என்னுடைய உடலில் ஒவ்வொரு நாளும் நான் அனுமதிக்கிறேன்னா. நம்ம டெய்லி நற்கரணை வாங்கணும்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வாரமாவது கன்ஃபெஷன் போகணும். இல்லை அட்லீஸ்ட் நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் நம்ம வாங்குறோன்னா ஒவ்வொரு முறை நற்கரணை வாங்குறதுக்கு முன்னாடியும் பாவ சங்கீதனம் ஒரு குருவானவரிடம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நற்கரணை வாங்க முயற்சிப்போம். இந்த வருடம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்மளால் பாவ சங்கீதனம் பண்ண முடியும். அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம பாவத்தில் இருக்கும்போது நற்கரணை வாங்குவதை நம்ம நிறுத்துவோம். இந்த புத்தாண்டில் இந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வாங்கி தருவோம். யோசிச்சு போமே, ஆண்டவரை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், நான் ஏன் இன்னும் ஆண்டவராக மாறாமல் இருக்கேன்? இது புனிதர்களுக்கு அவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன், எனக்கு மட்டும் உதவி செய்ய மாட்டேங்குது. கண்டிப்பாக திருப்பலியில் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பாவியான குருவானவர் திருப்பலி நிறைவேற்றினாலும் அந்த அப்பம், அந்த வசீகர வார்த்தையை சொல்லும்போது அது ஆண்டவர் உடலாக மாறும்.
அந்த திராட்சை ரசம் ஆண்டவருடைய ரத்தமாக மாறும். அப்போ அது ஏன் எனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது, என்னையே புனிதராக மாற்ற மாட்டேங்குது? 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 வசனங்கள்லேருந்து வாசித்து பார்த்தோன்னா தெரியும். நம்ம தகுதி இல்லாமல் பெறுவது தான் முக்கியமான காரணம். அதனால் இந்த புத்தாண்டில் தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பிப்போம். ஆனால் நற்கருணையை நம்ம பாவசங்கீதனம் செஞ்சதுக்கப்புறம் எத்தனை முறை பாவசங்கீதனம் செய்கிறோமோ அத்தனை முறை மட்டும் நற்கருணை பெற முயற்சிப்போம். இந்த ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிப்போம். தகுதி இல்லாமல் நற்கருணை பெறுவதை நிறுத்த முயற்சிப்போம். இது நம்மளுடைய பாரம்பரியமே கிடையாது. நம்ம டெய்லி மாஸுக்கு அட்லீஸ்ட் நம்ம நற்கருணை வாங்க முடியலனாலும் போய் அட்டன் பண்ண ட்ரை பண்ணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஆசை நன்மை வாங்குவோம். நற்கருணை கொடுக்கும்போது ஆண்டவரே, நான் இந்த நற்கருணையில் இந்த அப்பத்தில் ரசத்துலையும் நீங்கள் உயிரோடையும் உடலோடும் ஆன்மாவும் தெய்வீகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன், என்னுடைய இதயத்துக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை நன்மை வாங்கலாம். ஒவ்வொரு நாளும் திருப்பலி அட்டன் பண்ண நற்கருணைக்கிட்ட நெருக்கமாக வர முடிஞ்சால் நம்ம தினமும் திருப்பலிக்கு போக முயற்சிப்போம். யோசிச்சு பார்ப்போம், நம்ம டைமில் நினைக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக காலையிலையோ இல்லை சாயந்தரமோ ஏதாவது ஒரு டைமை நம்மளால் உருவாக்க முடியும். ஒரு அரை மணி நேரம் தான் நடக்கும், ஆனால் நம்ம போக மாட்டேங்கிறோம். ஆனால் ஒருவேளை நம்ம ஒரு தடவை திருப்பலிக்கு போனால் பங்கு தந்தை நமக்கு 5000 ரூபா கொடுப்பாருன்னு யோசிச்சு பார்ப்போமே. கண்டிப்பாக நம்ம நேரத்தை ஒதுக்கிட்டு போவோம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த 5000 ரூபாயோட வேல்யூ. ஆனால் அதை விட கணக்கிலே வைக்க முடியாத அளவுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா அது ஆண்டவரே உள்ளே வருகிறார். அவருக்கு நம்ம தினமும் டைம் கொடுக்கும்போது நம்ம தேவையில்லாமல் டைமை செலவு பண்ணி நம்மளுடைய வேலைகள் ஏதாவது சிக்கல் வர்றதெல்லாம் ஆண்டவரால் தடுக்க முடியும். நம்ம அவருக்கு டைம் கொடுத்து தினமும் இந்த புத்தாண்டில் பார்ப்போமே, தினமும் திருப்பலிக்கு போக ஆரம்பிப்போமே. அதே மாதிரி நம்ம தினமும் திருப்பலி போகிறோன்னா ஒரு அரை மணி நேரம் அடோரேஷன் சாப்பிள் இல்லையா, நம்ம ஆலயத்திலே இருக்கக்கூடிய நற்கருணை பேழைக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் அமர்ந்து அவரோட பேச முயற்சிப்போமே. ஏதாவது விவிலியத்தின் ஒரு பகுதியை எடுத்து வாசித்து தியான நிலைய ஜெபத்துக்கு போக முயற்சிப்போமே. ஸோ அதனால் இந்த புத்தாண்டில் முதல்ல முழு விவிலியத்தையும் வாசிக்க முயற்சிப்போம். 2வது தினமும் திருப்பலிக்கு போக முயற்சிப்போம். 5000 ரூபா கொடுத்தா போகிறதுக்கு நம்ம டைம் ரெடி பண்ணிட்டு போவோம்னா அங்கே ஆண்டவரே வருகிறார். ஆனால் நம்ம போக மாட்டேங்கிறோன்னா நம்ம நற்கருணை நம்பிக்கை மூளையில் மட்டும்தான் இருக்கா, இல்லை மனசில் இருக்கா நம்மளே நம்ம கேள்வி கேட்கணும். நம்ம புது ஷூ வாங்கினோன்னா ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் காட்டலாம். நம்ம புது ட்ரெஸ் போட்டால் அந்த ஆண்டவர்கிட்ட முதல்ல கொண்டு போய் போட்டுட்டு போகலாம். நமக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, அங்கே போய் அரை மணி நேரம் உட்காரலாம். நம்ம முடிவு எடுப்போமே, டெய்லி இந்த வருஷம் நான் வீட்டில் வேலையை விட்டு வரும்போது இல்லை காலேஜிலேருந்து வரும்போது ஒரு 15 நிமிஷம் சர்ச்சுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு போய் 15 நிமிஷம் உட்காந்து அவர்கிட்ட அன்றைக்கி நடந்ததெல்லாம் பேசிட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போமே. நான் தினமும் இந்த புத்தாண்டில் காலங்காலம் எந்திரிச்சு நான் திருப்பலிக்கு போயிட்டு தான் என்னுடைய நாளை துவங்குன்னு சொல்லி ஒரு முடிவு எடுப்போமே. ஸோ நம்மளுடைய வாழ்வை நற்கருணை மையமாக வைத்து திருப்பலிக்கும் நற்கருணை சந்திப்பு செய்வதற்கும் நம்மளால் இன்றைக்கி இந்த புத்தாண்டு ஒரு முடிவெடுத்து மாற்ற முடியுமா யோசித்து பார்ப்போம். நம்மளுடைய மனப்பிரச்சனை, மனசோர்வு, நம்மளுடைய தோல்விகள், நம்மளுடைய வெற்றிகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போமே. எந்த மனுஷங்களும் நமக்கு உதவி செய்யவே முடியாது. அவர்கிட்ட ஒரு 15 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்களேன், அந்த சூரிய ஒளி நம்ம மேலே பட்டுச்சுன்னா அந்த இருள் எல்லாமே மனசுலேயும் ஆன்மாவிலையும் இருக்கக்கூடிய எல்லா இருளும் வெளியேறிவிடும். 15 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் எல்லா பிரச்சனைகளும் போய் மனசில் ஒரு மிகப்பெரிய அமைதி பிறக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பைபிள், செகண்டு நற்கருணை, தேர்டு இந்த புத்தாண்டில் மாதம் ஒரு முறையாவது முதல் சனிக்கிழமை பக்தியை நான் கடைப்பிடிக்க ஆரம்பிப்பேன். எல்லா மாதமும் முதல் சனிக்கிழமை பக்தியை நான் கடைப்பிடிப்பேன். அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாவசங்கீதனம். ஸோ நான் பாவசங்கீதனத்துக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த புத்தாண்டில் போக ஆரம்பிப்பேன். இதை பண்ணாமல் நம்ம புனிதர் ஆகவே முடியாது. அப்போ நான் பாவசங்கீதனம் போகணுன்னா தினமும் நைட்டு உட்காந்து நான் இன்றைக்கி என்ன பாவம் செஞ்சேன்றதை ஒரு நோட்டு போட்டாகணும் இந்த புத்தாண்டில். அந்த நோட்டில் உட்காந்து நான் எழுதுவேன். இப்படி இந்த லோயலா இக்னாசியார் அழகாக நம்ம எப்படி ஆன்ம பரிசோதனை செய்யணும் அப்படின்றதுக்கு அழகான ஒரு வழிமுறையை நம்ம கொடுத்துருக்கிறார். 5 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்கிறார். ஸோ அன்னைக்கு செஞ்ச பாவத்தை பொறுமையாக ஒவ்வொரு மணி நேரமாக யோசித்து சிந்தித்து அதை எழுத சொல்கிறார் ஒரு நோட்டில். இங்கே நம்ம எழுதலைனாலும் அங்கே ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது விண்ணகத்தில். நம்ம இறந்ததுக்கப்புறம் அந்த புத்தகம் திறக்கப்படும். நம்ம திருவெளிப்பாட்டில் வாசிக்கிறோம். அந்த புத்தகம் திறக்கப்பட்டு நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் செஞ்சோமோ அதன்படி நாம் தண்டிக்கப்படுவோம், அதன்படி நாம் தீர்ப்பிடப்படுவோம் அல்லது ஆசீர்வதிக்கப்படுவோம். அது திருவெளிப்பாட்டில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நற்செய்தியிலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. தானியேல் புத்தகத்திலும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புத்தகம் திறக்கப்படும். அந்த புத்தகத்தில் நம்ம செஞ்சதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை ஏன் நம்ம இங்கேயும் எழுதக்கூடாது? ஒவ்வொரு நாளும் நம்மளே நம்ம தீர்ப்பு
போது எழுதப்படுகிற அந்த பாவங்கள்லாம் எழுதி அதை கன்ஃபெஷனில் போய் ஒவ்வொரு மாதமும் ஏன் நம்ம அழைக்கக்கூடாது? கன்ஃபெஷனுக்கு போகும்போது இங்கே நம்ம எழுதி வச்சதை கசக்கி போட்டுடலாம். அந்த மாதம் முழுசும் எழுதினதெல்லாம் எடுத்து கசக்கி குப்பை தொட்டியில் போட்டுடலாம். விண்ணுலகத்திலும் அதே தான் நடக்கும். ஒரு கத்தோலிக்க குருவனவர் திருச்சபையின் அதிகாரத்தோடு நமக்கு மன்னிக்கும் போது நம்ம எழுதி வச்ச அந்த பாவங்கள், விண்ணகத்தில் எழுதி வைக்கப்பட்ட பாவங்கள் அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. ஸோ தினமும் ஆன்ம பரிசோதனை செய்வோம். எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான வீடியோ அடங்கின அந்த எல்லா இன்ஃபர்மேஷன் அடங்கின வீடியோவை இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆன்ம பரிசோதனை எப்படி செய்யணும்னு தெரிந்து கொண்டு தினமும் நைட்டு ஒரு 15 நிமிஷம் கொடுத்து நான் ஆன்ம பரிசோதனை செய்ய போகிறேன். புனித லோயல் அன்னாசியார்லாம் ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணார். புனித பிரான்சிஸ் சவேரியர் ஒரு நாளைக்கு 2 முறை பண்ணார். மதியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை. நம்மளால் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நைட்டு பண்ண முடியுமா? புனித சவேரியார் அவருடைய கடிதங்களை எழுதுகிறாரு. கண்டிப்பாக நீங்கள் ஆன்ம பரிசோதனை செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அவரோட கடிதத்தை வாசித்தா நமக்கு தெரிகிறது. ஸோ கன்ஃபெஷன் போக முடியுமா? ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை பக்தி செய்ய முடியுமா? மாதவுடைய இதயத்தை நம்ம ஆறுதல் படுத்த முடியுமா? முதல் சனிக்கிழமை பக்தினா என்னென்னு தெரிந்து கொள்ள அந்த விவரங்கள் அடங்கிய வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம முதல் சனிக்கிழமை பக்தி, அதுக்கு அடுத்தது ஆன்ம பரிசோதனை. ஸோ இதெல்லாம் கன்ஃபெஷன். ஸோ பைபிள் வாசிக்கிறது, நற்கருணை மையப்படுத்திய வாழ்வு, 3வது பாவ சங்கீதனம், ஆன்ம பரிசோதனை. இது மூன்றாவது. 4வது ரொம்ப 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 முக்கியமானது. புனித அல்ஃபோன்சஸ் லிகரியார் கூறுகிறார், மிகப்பெரிய புனிதர், இந்த 4வது விஷயத்தை நம்ம செய்யாமல் புனிதராகவே முடியாது. விண்ணகத்தில் இருக்கிற எல்லா புனிதர்களும் இந்த 4வது விஷயத்தை செஞ்சதுனால தான் புனிதர்கள் ஆனாங்கன்னு சொல்கிறாங்க. புனித அவில தெரசா கூறுகிறார், எல்லா ஜபத்துக்கும் நுழைவாயில் இந்த 4வது விஷயந்தான் அப்படின்றார். புனித சிலுவை அருளப்பர் கூறுகிறார், ஜான் ஆஃப் த கிராஸ், இவங்களாம் மிகப்பெரிய ப்ரேயரில் டாக்டர்ஸ், ஜபத்தில் மிகப்பெரிய டாக்டர்ஸ். புனித சிலுவை அருளப்பர் கூறுகிறார், இந்த 4வது விஷயத்தை நீங்கள் செய்யாமல் சாத்தானின் சோதனைகள்லேருந்து நீங்கள் வெளியேற முடியாது. சில சமயம் சாத்தான் நம்மளுடைய சிந்தனையில் தவறான எண்ணங்களை கொடுத்துட்ருப்பான். அந்த இருள், அந்த பாவ சிந்தனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா இந்த 4வது விஷயத்தை செய்யாமல் நீங்கள் வெளியேறவே முடியாது அப்படின்றாரு. புனித அல்ஃபோன்ஸ் லிகரியார் கூறுகிறார், இந்த ஜபத்தை செய்யாமல் நீங்கள் எதை கடவுள்கிட்ட கேட்டிங்கனாலும் அது கேட்கப்படாது அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு படி போய் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ரட்சிப்பே அடைய முடியாது இந்த 4வது விஷயத்தை நீங்கள் செய்யாமல் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வேறு ஒன்றுமே இல்லை. இந்த 4வது விஷயம் என்ன அப்படின்னா, தியான நிலை ஜபம், மென்டல் ப்ரேயர். ஸோ மெடிடேஷனும் இதை நம்ம கூறலாம். ஸோ தியான நிலை ஜபம் செய்யாமல் நம்மளால் பாவத்திலேருந்து வெளியே வர முடியாது, நம்மளுடைய ஜபங்கள் கேட்கப்படாது, நம்ம புனிதராகவே மாற முடியாது. ஸோ அந்த தியான நிலை ஜபத்தை பற்றி முழு விவரங்கள் அடந்த அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளலாம். சுருக்கமாக சொன்னால் 3 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப்பு, நீங்கள் அடோரேஷன் செஞ்சாலும் சரி, நீங்கள் நற்கருணை சந்திப்பு செஞ்சாலும் சரி, திருப்பலிக்கு போனாலும் சரி, அல்லது நீங்கள் ஜெபமாலை ஜெபிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் இறையிறக்க ஜெபமாலை ஜெபிச்சாலும் சரி, நம்ம அந்த மறையுண்மைகளை தியானிக்கும் போது, இல்லை அடோரேஷன் சாப்பில் இருக்கும்போது, ஏதாவது விவிலிய ஒரு பகுதியை எடுத்து நம்ம வாசிக்கும் போது, இல்லை திருப்பலியில் இருக்கும்போது, ஏதாவது அந்த சொல்லக்கூடிய அந்த வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசிக்குமோ, அல்லது முதல் வாசகத்தையோ, அல்லது ஆண்டவருடைய ஜெபங்களை ஜெபிக்கும் போதோ விண்ணகத்தில் இருக்கும்போது நம்ம கற்பனை செய்யலாம். அல்லது அடோரேஷன் ஷாப்லேருந்து ஏதாவது ஒரு நற்செய்தி பகுதியை எடுத்து வாசிக்கும்போது அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம போகணும், அந்த கற்பனை செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்கா, இந்த தியான நிலை ஜெபத்தில் முதல்ல ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவசித்து வாயில் ஒரு அறிக்கையிட்டு நம்ம சொல்லலாம், ஆண்டவரே, இந்த நற்கருணையில் நீங்கள் இருக்கிறீங்க, உடல், ஆன்மா, தெய்வீகம், ரத்தம் முழுமையாக நீங்கள் இருக்கிறீங்க, பாடி, பிளட், சோல் அண்ட் டிவினிட்டியாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நான் அதை விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்றதையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச அறிக்கை செய்யணும். இதுதான் முதல் படி. 2வது படி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்கணும், அதை பற்றி நம்மளுடைய சிந்தையை செலுத்தணும். இது புனித லோயல் அன்னாசியார், புனித அவில தெரசா, புனித பிரான்சிஸ் சலேசியார், புனித அல்ஃபோன்சஸ் லிகரி, புனித சிலுவை அருளப்பர் எல்லாருமே இந்த வழிமுறைகள்லாம் கொடுக்குறாங்க. சுருக்கி பார்த்தா அவங்க இந்த 3 ஸ்டெப் தான் சொல்கிறாங்க. விசுவாச அறிக்கை, கடவுள் நம்மளை பார்க்குறாருன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை உண்டணும். 2வது நம்ம பார்த்தோன்னாக்க ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திக்கணும். ஜெபமாலையை பொறுத்த வரைக்கும் அந்த மறையுண்மையை நம்ம சிந்திக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம கெத்செமனி தோட்டத்தில் ஆண்டவர் ரத்த விருவை வேர்க்கிறாரு. அந்த பேதினுடைய இடத்துல இருந்து நம்ம அந்த இடம் எப்படி இருந்திருக்கும், அந்த வாசனை, ஆண்டவருடைய குரல் எப்படி இருக்கும், அவர் பார்க்க எப்படி இருந்திருப்பார், அந்த டைமில் டெம்பரேச்சர் எப்படி இருந்திருக்கும், வானிலை எப்படி இருந்திருக்கும், இதெல்லாம் கற்பனை செஞ்சு நம்மளுடைய சிந்தையினால் இதை ஃபுல்லாக செலுத்த நம்மளுடைய இதயத்தில் உணர்வுகள் கிண்டப்படும். அப்போது அந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறது ஆண்டவருடைய வாழ்வு
இறை வார்த்தை அப்படின்றதுனால ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். இந்த ஆண்டவருடைய வாழ்வை நம்ம தியானிக்க நம்முடைய சிந்தையிலும் மனதிலும் ஒளி பிறக்க ஆரம்பிக்கும். நம்முடைய விருப்பம் பலப்பட ஆரம்பிக்கும். அப்போ சாத்தானினுடைய கூறுகள் உடைக்கப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் வெளியேறியே ஆக வேண்டும். ஏன்னா நம்ம சிந்திக்கிறதுலாம் ஆண்டவரை, நம்மளுடைய முழு கற்பனை திறனையும் புத்தியும் சிந்தையும் பயன்படுத்தி அவரை பற்றி சிந்திக்கும் போது நம்மளுடைய விருப்பத்திலையும் எமோஷன்ஸ்லேயும் வில்லுலேயும் இன்டலெக்டில் இருந்தும் சாத்தான் வெளியேற வேண்டும். உலகத்தின் அந்த பொய்கள் வெளியேற வேண்டும். ஸோ அதை நம்ம யோசித்து நம்மளுடைய விருப்பம் எல்லாம் கிண்டப்பட்டு உணர்வுகள் எல்லாம் ஆண்டவர் பக்கம் திருப்பப்படும் போது அப்போது 3வது ஸ்டெப்பு, அந்த இடத்துல ஆண்டவரோட பேச சொல்கிறாங்க. அந்த கெத்செமனி தோட்டத்தில், அந்த படகுல, அந்த தாபோர் மலையில் அல்லது அந்த பாலைவனத்தில், ஏதாவது ஒரு இடத்துல, அந்த நாசரேத்து ஊரில் மாதாவுடைய அந்த வீட்டில் போய் மாதா கிட்ட நம்ம பேசலாம். ஸோ ஏதாவது ஒரு விவிலியத்தின் பகுதியை அந்த ஜெபமாலையின் மறையின்மைகள் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது தியானித்து அதுக்கப்புறம் அந்த 3வது ஸ்டெப்பில் அவங்களோட பேச சொல்கிறாங்க. இந்த 3 மெத்தடையும் பண்ணதுனால தான், இந்த ஆன்மீக பயிற்சிகளை செஞ்சதுனால தான் சவேரியார் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருந்த சவேரியார் மனம் மாறி ஒரு நற்செய்தி பரப்பு பணியாளராக, மிஷினரியாக டோட்டலாக ஒரு 360 டிகிரி ஒரு டோட்டலாக ஒரு திருப்பு முனையை அடைஞ்சு அவர் வாழ்வு இன்றைக்கி நம்மளெல்லாம் அவர் விசுவாசத்தின் தந்தையை அழைக்கிற அளவுக்கு அவர் மனம் மாறினா அது காரணம் இப்படி லோயலா இக்னாசியா அவர் கற்றுத்தந்த இந்த தியான நிலை ஜபந்தான். ஆன்மீக பயிற்சிகள் ஃபுல்லாக தியான நிலை ஜபந்தான். அப்போது எல்லா புனிதர்களுமே இதுதான் சொல்கிறாங்க, இந்த தியான நிலை ஜபத்தை செய்ய சொல்லி. ஸோ இந்த புத்தாண்டில் நான் திருப்பலியின் போது குருவானர் சொல்கிற எல்லா ஜபத்தையும் நான் கண்ணு மூடி அதை நான் விஷுவலைஸ் பண்ண போகிறேன்னா, அதை காட்சியாக பார்த்து காட்சி நிலை தியான நிலை ஜபத்துக்குள்ளே நான் ஈடுபட போகிறேன்னா, காட்சி நிலை ஜபத்துக்குள்ளே, காட்சி வழி ஜபத்துக்குள்ளே நான் போக போகிறேன்னா, அடோரேஷன் சாப்பிள் போயிட்டு நான் ஒரு ஜெபமாலை ஜபிச்சுட்டு ஏதாவது ஒரு நற்செய்தி பகுதி எடுத்து நான் ஆண்டவருடைய வாழ்வு எடுத்து காட்சி வழி தியான நிலை ஜபத்துக்குள்ளே போக போகிறேன்னா, இல்லை நான் இனி ஜெபமாலை ஜபிக்கும் போது அதை சடங்காச்சாரமாக ஜபிக்காமல் மறையின்மைகளை தியானித்து ஒவ்வொரு மறையின்மைகளையும் போயிட்டு அந்த இடத்துல நான் முட்டி போட்டு நான் ஜபிக்க போகிறேன்னா, உதாரணத்துக்கு கணவர் திருமணம்னா அந்த திருமண வீட்டுக்குள்ளேயே நான் போயிட்டு மாதாக்கிட்டையும் ஆண்டவர்கிட்டையும் பேசிக்கொண்டே அருள் இந்த மாதிரி ஜபத்தை ஜபிக்க போகிறேன்னா. ஸோ இந்த புத்தாண்டில் இந்த 4வது முக்கியமான விஷயம், தியான நிலை ஜபத்தை நம்ம கொண்டு வர முயற்சி செய்யணும். இது நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். நம்மளோட ஜெபமாலைகள் தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் ஜெபமாலை போர் அடிக்கிறது, பாரமாக இருந்தது, இனி ஜெபமாலை பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சுயநல நோக்கங்களோடு போக ஆரம்பிப்போம் ஜெபமாலைக்கு. அதனால் ஜெபமாலை போர் அடிக்குது. நான் என்னை மாற்றிக்க போகிறேன், நான் என்னையை முழுசாக கடவுள்கிட்ட கொடுக்க போகிறேன், என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக உள்ளே இறங்கி வாழ்க்கையவே டோட்டலாக நம்ம மாற்றணுன்ற எண்ணத்தோடு நம்ம ஜெபமாலைக்கு போனோன்னா தான் ஜெபமாலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு போனோன்னா மொத்தமாக இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்து இந்த உலக பிரகாரமான உலகத்தின் பற்றுதலேருந்து வெளியே வந்து நான் உண்மையிலே புனிதராகணுமா, என் வாழ்க்கை தலைகீழாக மாற்றணும் அப்படின்னா நம்ம திறந்த மனசோடு நம்ம ஜெபமாலைக்குள்ளே போவோம். நம்ம அடிக்கடி திருப்பலிக்கு போக ஆரம்பிப்போம். அப்போது தியான நிலை ஜபத்தை பண்ணுறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம எதையும் மறைச்சி வைக்க மாட்டோம். எனக்குன்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட எதையும் மறைக்க மாட்டோம். எல்லாத்தையுமே மொத்தமாக ஓப்பனாக திறந்து இதயத்தை, நம்முடைய வாழ்க்கையை மொத்தமாக திறந்து ஆண்டவர்கிட்ட காட்டுவோம். அப்போ அவர்கிட்ட உண்மையாலுமே நெருங்கணும்னு ஆசைப்படுவோம். நம்மளால் தியான நிலை ஜபத்துக்குள்ளே ஒழுங்காக போக முடியல, நம்ம ஜெபமாலைக்கு போர் அடிக்குதுன்னா உண்மையாலுமே நேர்மையாக நாம் மாறணும்னு ஆழத்துலேருந்து விரும்ப மாட்டேங்கிறோம். மாறணும்னு வாயில் கேட்குறோம், ஆனால் ஆழத்தில் மாறுவதற்கு பயப்படுறோம். நம்ம பிடிச்சிட்ருக்கிறத விட்டுட்டு வரத்துக்கு பயந்துக்கிட்டு இருக்கோம். அதை தைரியமாக விட ஆரம்பித்தோன்னா தான் நம்ம மாறத்துக்கு நம்ம தைரியமாக விரும்புவோம். உண்மையாலுமே நேர்மையாக விரும்புவோம். நேர்மையாக விரும்பினோன்னா நம்மளுடைய ஜபத்தில் தியான நிலை ஜபம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கத்தோலிக்கர்களாக இருந்து ஒரு வகையில் பிரிந்து போன சகோதரர்கள் நம்ம பார்த்து சொல்கிறது சரிதான். நம்ம நிறைய விஷயங்களை ரோபோ மாதிரி பண்ணிகிட்ருக்கோம், மனசை அதில் செலுத்தாமல் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த தியான நிலை ஜபம், இந்த காட்சி வழி ஜபத்தின் வழியாக நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். மனதையும் முழு மனதோட, முழு ஆன்மாவோட, முழு சிந்தையோட, நம்மளுடைய எல்லா பலனோடையும் ஆண்டவர் அன்பு செய்ய முயற்சிக்கிறோம். அவருடைய பிரசன்னத்தை நம்ம சிந்தைகளை கொண்டு வந்து அதை நம்ம முழுமையாக அவருடைய பிரசன்னத்தை உணர முயற்சிக்கிறோம். இப்போ தான்
உண்மையாலுமே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நம்ம சொல்கிற ஜெபமாலைகள் உண்மையான ஜெபமாலை. நம்ம அரை மனதாக வெறும் வாயில் மட்டும் சொல்கிறது பாதி தூரத்துக்கு தான் போதும் நம்ம வச்சுக்கோமே. மனசை கிண்டி மனசிலிருந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது தான் அது கேட்கப்படும். அந்த மனசை கிண்டுறதுக்கு தான் இந்த 3 ஸ்டெப்ஸு சொன்னோம். முதல்ல ஆண்டவர் இருக்கிறா நம்ம விசுவசிக்கணும். அந்த விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லும்போது உண்மையிலே அந்த ரூமே சேஞ்ச் ஆகும். ஆண்டவர் நீங்கள் உண்மையிலுமே இங்கே இருக்கிறீங்க, என்ன நீங்கள் பார்க்குறீங்க, அதை அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணணும். விண்ணகத்தில் இருக்கிறாரு, ஒரு அரியணையில் அமர்ந்திருக்காரு, பக்கத்தில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார், அது பக்கத்தில் மாதா இருக்கிறாங்க, ஆவியானவர் அசைவாடுகிறார், கோடான கொடி வானத்தூதர்கள் இருக்காங்க, எல்லா புனிதர்கள், அன்னை தெரசா எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த ஒரு கற்பனை செஞ்சு கொண்டு ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காருன்ற அந்த ஒரு ரியலைசேஷன், அந்த ஒரு சுய நினைவோட அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஒரு காட்சி வெளியில் ஏதாவது ஒரு சம்பவத்தை மறைவுண்மைகள் எடுத்து தியானிக்கும் போது உண்மையிலே உள்ளே போய் நேர்மையான மனசு. அதனால தான் ஆவியிலும் உண்மையிலும் நீங்கள் கடவுள் வழிபடணும்னு ஆண்டவர் யோவான் நற்செய்தியில் கூறுகிறார். உண்மையில் வழிபட ஆரம்பித்தோன்னா ஆவியில் வழிபடுறது ஆட்டோமேட்டிக்காக ஆவியினர் வந்துடுவார். உண்மையிலே ஆண்டவரை தேட ஆரம்பித்தோன்னா உண்மையிலே ஆண்டவர்கிட்ட பேசணும். நான் இருக்கிறது போல் நான் ஆண்டவர்கிட்ட வருகிறேன்ற எண்ணத்தோட நம்ம பாவத்தெல்லாம் அவர்கிட்ட மறைக்காமல் அவர்கிட்ட காமிச்சு முட்டி போட்டால் தான் நம்ம இந்த தியான நிலை ஜெபத்தை செய்ய முடியும். அப்போது அந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக போயிட்டு அவர் விசுவாசத்தோடு நம்ம அணுகிட்டு அப்புறமா நம்ம என்ன பேசணுமோ அவர்கிட்ட பேசலாம். ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அவர்கிட்ட சொல்லலாம். ஆண்டவர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானிக்கிறோன்னா அதை ஃபுல்லாக தியானித்து கிட்ட நெருங்கிட்டு அந்த அருள் மாரி சொல்லிகிட்டு இருக்கோம். 4வது 5வது 6வதுல ஆண்டவர்கிட்ட நெருக்கமாக உணர்வோம். நம்ம மனசை அவர் தொடுவார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே எப்போ தான் எனக்கு நீங்கள் ஒரு விடுதலை தருவீங்க? அப்போ வெயிட் பண்ணலாம். ஆண்டவர் திருப்பி நம்மக்கிட்ட பேசுவார். வெயிட் பண்ணணும். ஏதாச்சும் அவர் பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். நம்ம எல்லார்கிட்டையுமே பேசுவார். காதில் கேட்காது, மனசில் கேட்கும். அவர் பேசினார்னா அமைதி பிறக்கும். அவர் பேசினார்னா ஒரு ஆறுதல் பிறக்கும். அவர் பேசினார்னா ஒரு தெளிவு கிடைக்கும். எல்லா நேரங்களையும் வரும்னு சொல்ல முடியாது. உண்மையிலே முயற்சித்தோன்னா அவர் பேசினார்னா கண்ணீர் வரும். மனசில் ஒரு அமைதியும் சந்தோஷமும் பிறக்கும். ஏன்னா நம்ம நிறைய நேரங்கள் அடோரேஷன் ஷாப்பில் போகும்போது எதுவுமே நம்மளால் அவரை பிரச்சனைத்தை உணர முடியல. ஏன்னா இந்த 3 ஸ்டெப்பு நம்ம செய்கிறதில்ல. விசுவாச அறிக்கை செஞ்சு நம்ம சிந்தையை பயன்படுத்தி முழு உள்ளத்தோடையும் முழு காட்சி திறனையும் பயன்படுத்தி தியானிப்பதில்லை. அதனால தான் அவருடைய பிரச்சனத்தை நம்மளால் உணர முடியல. இந்த 2025 இந்த புத்தாண்டில் இந்த காட்சி வழி தியான நிலை ஜெபத்தை செய்ய முயற்சிப்போமா? நம்மளுடைய ஜெபமாலைகள் மாறும். திருப்பலியின் போது எழுந்தேற்றத்தின் போது மொத்த விண்ணகமும் கீழே இறங்கி வந்து மாதா முதல் கொண்டு அங்கே இருக்கிறாங்க. அதை நம்மளால் கற்பனை செய்ய முடியுமா? அப்படி கற்பனை செஞ்சு ஒவ்வொரு எழுந்தேற்றத்துக்குள்ளேயும் போய் பாருங்கள். எழுந்தேற்றம் வேறு மாதிரி இருக்கும். ஆண்டவர் நற்கரணை உயர்த்தும் போது அது வேறு மாதிரி அனுபவமாக இருக்கும். ஸோ நம்ம புனிதர்களாக மாறுவதற்கு முதல்ல விவிலியம், 2வது நற்கருணை, 3வது பாவசங்கீதனம், ஆன்ம பரிசோதனை ஒவ்வொரு நாளும், 4வது இந்த தியான நிலை ஜெபம், 5வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் கடைசியாக ஏன் வச்சுருக்கிறேன் அப்படின்னாக்க இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எனக்கு பிடிச்சிருக்குது. இதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதை வச்சுருக்கோம். 5வது மாதா இல்லாமல் எதுவுமே நடக்காது. மாதா கிட்ட நெருங்கிறதுக்கான 2 வழிகள். ஒன்று ஜெபமாலை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சாதாரண 53 மணி ஜெபமாலையில் மாதா கொடுத்தது முழு 153 மணி ஜெபமாலைகள். கூட புனித ஜான் பால் II 2002 நமக்கு 4வது ஒளியின் மறை நன்மை கொடுத்துருக்காரு. ஸோ 203 மணி ஜெபமாலைகளை தினமும் ஜெபிக்காமல் மாதா கிட்ட நெருங்கமாக நம்ம போக முடியாது. மாதா நம்மக்கிட்ட பேசுகிறத நம்மளால் கேட்க முடியாது. எதுவுமே நடக்காது. நம்மளால் தினமும் திருப்பலிக்கு போக முடியாது. நம்மளால் விவிலியம் வாசிக்க முடியாது. இதெல்லாம் எதுக்குமே ஒரு உந்து சக்தி இல்லையா? என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு அடி மட்டத்தில் நான் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேம்மா. ஸ்டார்ட் வித் திஸ். இந்த 4 ஜெபமாலைகளை தினமும் ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த 2025 மொத்த வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இவ்வளோ நேரம் சொன்ன இந்த தியான நிலை ஜெபம், இந்த நற்கருணை மீதான இந்த பக்தி, நற்கருணை சந்திப்பு, எல்லாத்துக்குமே பாவசங்கீதனம், எல்லாத்துக்குமே மாதா பேசி நம்மளை போக வச்சுருவாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு விசுவாசமாக இருந்தானா, நான் காலையில் 50, மதியானம் 50, சாயந்தரம் 50, நைட் 50, இல்லை என்னுடைய டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படியாவது மாற்றி நான் ஜெபமாலைகளை ஜெபிப்பேன். அதுவும் சும்மா வாயில் இல்லை, தியானித்து மறையின்மைகள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. இல்லை இன்னும் விரிவாக தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. தியான நிலை ஜெபம், எப்படி புனிதர்களைப் போல் தியானித்து ஜெபமாலை ஜெபிக்கிறது அப்படின்னு அந்த வீடியோ இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி விரிவாக பாருங்கள். இனி நான் ஜெபமாலையை தினமும் 4 ஜெபமாலை இந்த புத்தாண்டில் ஜெபிக்க போகிறேன். இல்லை நான் 3 ஜெபிக்க போகிறேன் குறைஞ்சபட்சம். மாதாவை என் வாழ்க்கைகளுக்குள்ளே வர வைக்க போகிறேன். மாதா உள்ளே வந்துட்டாங்கன்னா
நம்மளுடைய சுய விருப்பம் சாக ஆரம்பிக்கும். இந்த ஜெபமாலை எனக்கு நம்ம ஒரு நாளைக்கு 4 ஜெபமாலை 5 ஜெபமாலை நான் ஜெபிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஜெபமாலை இன்னமும் ஒரு கஷ்டமான விஷயம். இதை நான் துவங்கணும்னு நினச்சாலே முதல்ல நான் செத்தாதான் என்னுடைய சுய ஆசைகள், விருப்பங்கள், என் உடலின் ஆசைகள் செத்தாதான் இந்த ஜெபமாலை எடுக்க முடியும். ஏன்னா நான் ஜெபமாலை எடுத்தால் முட்டி போடணும், வலிக்கும். நான் ஜெபமாலை எடுத்தேனாக்க நான் திரும்ப ஒரே ஜெபத்தை ஜெபிக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பாட்டு பாட முடியாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாய்க்கு வந்ததெல்லாம் ஜெபிக்க முடியாது. நான் சாகணும், என்னுடைய சுய விருப்பம் சாகணும். அப்போ தான் இந்த ஜெபமாலையை நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். அப்போ நம்மளுடைய விருப்பத்தை உடச்சி அதை சாகடிக்கும் போது தான் ஆண்டவர் என்ன விரும்புகிறான்றதே நமக்கு தெரியாமல். ஏன்னா நிறைய நேரங்களில் கடவுளுடைய குரல் நமக்கு கேட்காம போகிறதுக்கு காரணம் நம்மளுடைய திட்டங்களை மேலே வச்சு மறைச்சி வச்சுட்ருக்கோம். ஆண்டவருடைய குரல் ஏதோ குழியிலேருந்து கேட்பதை போல் கேட்குறது. இதை நம்ம விழியத்துலேயும் வாசிக்கிறோம். பெந்தகோஸ்துக்கு அப்புறம் புனித பேதுருவுக்கு விருத்த சேதனம் செய்யணுமான்னு சொல்லி அவர் ஒரு திட்டத்தை வச்சிட்ருக்காரு. இல்லை விருத்த சேதனம் செய்யணும், ஆண்டவர் யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ புனித பவுல் தான் போய் புனித பேதுருவிடம் எதிர்த்து சொல்கிறார், இல்லை விருத்த சேதனம் நம்ம செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி. அப்போது புனித பேதுருவுடைய திட்டம் இருக்கிறதுனால ஆவியானவருடைய குரல் பெந்தகோஸ்துக்கு அப்புறம் கூட புனித பேதுருவால் உணர முடியல. ஏன்னா அதுக்கான ஒரே காரணம் அவரோட திட்டத்தை வச்சுருந்தார். இந்த ஜெபமால நம்மளுடைய திட்டத்தை உடைக்கும். ஆண்டவருடைய குரலுக்கு, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்மளுடைய விருப்பத்தை ஒன்றாக இணைக்கும். எப்போ நம்மளுடைய வில் கடவுளுடைய வில்லோட ஒன்றாக இணைங்கிறதோ அப்பொழுது தான் நம் புனிதராக மாற முடியும். ஸோ மாதா இந்த ஜெபமாலையை ஒரு கருவியாக தேர்ந்தெடுக்காங்க. இது மாதாவுடைய ஒரு ஜீனியஸ். மாதா இந்த ஜெபமாலையை தேர்ந்தெடுத்து இதன் வழியாக நம்மை புனிதராக மாற்றுவதற்கான ஒரு செயின்ட் மேக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட், வெப்பன். இது புனிதர்களாக நம்மை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக மாதா நமக்கு அதை கொடுத்துருக்காங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய ஒரு திட்டம் அதில் இருந்திருக்கும் பாருங்களேன். ஏன்னா இந்த ஜெபமாலை நம்ம காலையிலையும் மத்தியானம் சாயந்தரம் நைட்டும் ஜெபிக்கும்போது நம்ம இந்த 2 ஜெபமாலைக்கு நடுவில் இடைப்பட்ட நேரங்களில் நம்ம செய்கிற எல்லா வேலைகளையும் நம்ம ஒரு ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சுன்னா ஆவியானவருடைய முழு நிரப்புதனால கடவுளுடைய பிரசன்னத்தில் இருப்போம். மாதாவுடைய குரல் தெளிவாக்கிக்கும். நம்ம செய்கிறதுல எல்லா வேலையிலையும் கடவுளுடைய அந்த செயல்பாடும் மாதாவுடைய கைவண்ணமும் அதில் நம்மளால் பார்க்க முடியும். செய்கிற வேலைகளில் நம்ம ஸ்பெஷலாக இருப்போம். நம்ம நடந்து போகிறது, நம்ம போகிற அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிகிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஒருத்தர் நம்ம இறந்து பாவத்திற்கு நம்ம மறித்து நம்மளுடைய சுயத்துக்கு நம்ம செத்துட்டோன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டில் அவங்களுடைய சுயநலத்துக்கும் பாவத்திற்கும் அவங்களும் சாக ஆரம்பிப்பாங்க. நம்ம ஒருத்தர் விழுந்துட்டோன்னா பாவத்திற்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தராக விழ ஆரம்பிப்பாங்க. எல்லா விக்கெட்டும் போக ஆரம்பிக்கும். எல்லாருமே கடவுளில் புது மனிதராக உயிர்த்தெழ ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம ஒருத்தர் 4 ஜெபமாலைகளை ஜெபிச்சு நம்ம வாழ்க்கையில் மாதாவுக்கு முழு பிடிப்பை நம்ம கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம வீட்டில் மொத்த பேரும் ஒவ்வொருத்தராக கன்வெர்ட் ஆக ஆரம்பிப்பாங்க, மனமாற ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம பாவத்தின் போக முடியல, எனக்கு நற்கனி மீது நம்பிக்கை வர மாட்டேங்குது, என்னால் திருப்பலிக்கு போக முடியல, என்னால் இதெல்லாம் பண்ணணும் சரின்னு தெரியுது, ஆனால் நான் செயலிழந்து கிடக்கிறேன், சாத்தானுக்கு அடிமையாக கிடக்கிறேன்னா அவன் தலையை மிதிக்கக்கூடிய மாதாவை கொண்டு வரத்துக்கு முதல் படி நம்ம செய்ய வேண்டியது இனி 53 மணி ஜெபமாலை இல்லை, 203 மணி ஜெபமாலை. ஒரு நாள் 2 நாள் சொல்லிட்டு விடுறதில்ல. இந்த வருஷம் முழுசும் நான் நின்று அதில் நான் முட்டி மோத போகிறேன். மாதாவை உள்ளே கொண்டு வர போகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற போகிறேன். ஏதாவது பாவ அடிப்படைத்தனம் இருக்குது அப்படின்னா, நானுடைய விருப்பத்தை நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா 4 ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிப்போம். இது முதல் வழி மாதாவை நம்ம வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்குது. இதை விட உயரிய ஒரு விஷயம்னா முழு அர்ப்பணம் செய்கிறது. நம்ம 33 நாள் தயாரித்து மாதாவுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கிறது. இதை எப்படி செய்யணும், இந்த முழு அர்ப்பணம்னா என்ன அப்படின்ற அந்த முழு விவரத்தை அடங்கின விஷயத்த இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த முழு அர்ப்பணம்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அது நீங்கள் ஜனவரி 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்து மாதாவுடைய திருவிழா அன்னைக்கு நம்ம முழுசாக மாதாவுக்கு அர்ப்பணிச்சிடலாம். ஸோ முழு அர்ப்பணம்னா என்ன சுருக்கமாக சொல்லணும்னா, நம்ம உடல், ஆன்மா, ஆவி, நம்ம உயிர் முதல் கொண்டு முழுசாக மாதா கிட்ட கொடுத்துடணும். மாதா திரும்பி நமக்கு அவங்களுடைய பரிசுத்தம், அவங்களுடைய நற்பண்புகள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க நம்மளுடைய ஜெபங்கள், நம்மளுடைய திறமைகள், நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆற்றல்கள், நேரம், பணம், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சொத்து எல்லாவற்றையும் மாதாவுக்கு நம்ம கொடுத்துடணும். நமக்கு இனி அது சொந்தமே கிடையாது. அவங்க அதை எடுத்து பாவிகளுடைய மனமாற்றத்துக்காகவும் உத்திரிய ஸ்தல ஆன்மாக்களுடைய விடுதலைக்காகவும், இந்த 2க்காகவும் மாதா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அதாவது மாதாவுக்கிட்ட அவங்க நினச்சா
நம்மளை சாகடிக்க கூட முடியும். அந்தளவுக்கு முழு உரிமையை மாதாக்கிட்ட கொடுத்துடணும். நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஸோ இதுதான் அந்த டோட்டல் கான்சக்ரேஷன். மாதா வழியாக ஆண்டவரிடம் கொடுக்குறோம். ஏன்னா நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் அதை வீணடித்து தொலைச்சிக்கிட்டு பாவத்தில் செலவழிச்சிட்ருக்கேன். இப்படியே ஆண்டவரே என் வாழ்க்கை வீணாயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நானும் என்னென்னமோ முயற்சி பண்ணிட்டேன், என்னால் முடியல அப்படின்னா, இந்த விண்ணகத்தில் இருக்கக்கூடிய எல்லா புனிதர்களும் மாதாவினுடைய கரங்களினால் புனிதர்களாக ஆவியானவருடைய வல்லமையோடு இணைந்து மாதாவோடு இணைந்து தான் எல்லாருமே புனிதர்களாக மாறி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அவங்களால முடியலன்னு சொல்லி மாதாவுடைய பாதத்தில் அவங்களே அவங்க ஒப்பு கொடுத்தாங்க. மாதா அவர்களை எடுத்து ஆவியானவரோடு இணைந்து அவர்களை இன்னொரு கிறிஸ்துவாக உருவாக்கினார். புனித பவுலால் கூற முடியும், விவிலியத்தில் உங்களுக்குள் கிறிஸ்துவ உருவாக்கும் வரைக்கும் நான் பேறுகால வழியில் துடிக்கிறேன்னு சொல்ல முடியும்னா, மாதா நமக்குள்ள கிறிஸ்துவை நம்மை இன்னொரு கிறிஸ்துவாக உருவாக்க ஆவியானவரோடு இணைஞ்சு செயல்பட எவ்வளோ ஒரு பேறுகால வழியில் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றதை யோசிச்சு பார்ப்போமே. அதனால் மாதா வெயிட் பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு விஷயம் தான், அம்மா நான் என்னையே கொடுக்குறேன், இனி நான் உங்களுடைய பிள்ளை உங்களுடைய அடிமைன்னு முழுசாக அவங்ககிட்ட ஒப்படைப்போமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம 4 ஜெபமாலை சொன்னால் கூட இன்னும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என் வாழ்க்கை நான் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மாதா நம்ம கூட பேச ஆரம்பிப்பாங்க. நம்மளை அவங்க வழிக்கு ஆவியானவரோட வழிக்கு வர வைக்கிறதுக்கு மாதா எவ்வளோ முயற்சி செய்வாங்க, நம்மளை எவ்வளோ முந்தி தள்ளுவாங்க. அதெல்லாம் ஜெபமாலையில் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம 4 ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னா. ஆனால் முழு அர்ப்பணம் செஞ்சால் தான், நான் இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் பிடிச்சி மாற்றி நம்மளை இழுத்து கொண்டு போய் அவங்களே நம்மளை வழிக்கு வர வச்சுருவாங்க. நான் வரமாட்டேன் நம்ம அடவாதம் பண்ணாலும் நம்ம முழு அர்ப்பணம் செஞ்சால் மட்டும்தான் நம்மளை கழுத்து பிடிச்சி இழுத்துட்டு நம்ம கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு மாதா போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் 4 ஜெபமாலை ஜெபிச்சா மாதாவோட வேலை போடா போடா போடான்னு சொல்லி நம்மளை உந்தி தள்ளுவாங்க. ஆனால் முழு அர்ப்பணம் செஞ்சிட்டோன்னா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் மாதா தான் இந்த 5வது சீக்ரெட். நம்ம புனிதராகிறதுக்கான 5வது முக்கியமான ஒரு வழி மாதாவிடம் நம்மையே நம்ம அர்ப்பணிப்பது, மாதாவிடம் நெருங்கி செல்வது. அதுக்கான 2 வழிகள் தான் தினமும் 4 ஜெபமாலை அல்லது 3 ஜெபமாலை, முழு அர்ப்பணம். ஸோ நம்ம தினமும் விவிலியம் வாசிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை ஏற்கனவே வாசிச்சிட்ருக்கோம் அப்படின்னா இந்த முழு விவிலியத்தை வாசிக்கக்கூடிய அந்த திட்டத்தில் சேர முயற்சிக்கலாம். அதே போல் புனிதர்களுடைய புத்தகங்களை எடுத்து இந்த புத்தாண்டில் வாசிக்கக்கூடிய அந்த பழக்கத்துக்கு புதுசாக நம்ம துவங்கலாம். அல்லது நம்ம நற்கருணை சந்திப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது, படிப்புக்கு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் 1 மணி நேரம் நற்கருணை சந்திப்பு செய்யலாம். அங்கே தியான நிலைய ஜெபம் மேற்கொள்ளலாம். அல்லது நான் தினமும் திருப்பலிக்கு நான் போயிட்டுருக்கேன், ஆனால் நான் காட்சி வழி தியான நிலையில் நான் திருப்பலியில் பங்கெடுக்கலைன்னா இனி நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். வானதூதர்கள் புனிதர்களில் நம்மை சூழ்ந்திருப்பதை போல் தியானம் செய்து, அதுவும் குறிப்பாக எழுந்தேற்றத்தின் போது விண்ணகத்திலேருந்து அவங்க எல்லாம் இறங்கி வந்து, குறிப்பாக மாதா இறங்கி அங்கே வராங்க, அவங்களுடைய பிரசனம் அங்கே வருகுதா அப்படின்றதெல்லாம் தியான நிலையிலிருந்து திருப்பலி நம்ம பங்கெடுக்க முயற்சி செய்யலாம். அல்லது நம்ம மாதத்துக்கு ஒரு முறை முதல் சனிக்கிழமை பக்தியை செய்கிறதுக்கு நம்ம துவங்கலாம். அதே போல் தினமும் ஆன்ம பரிசோதனை செய்கிறதுக்கு 15 நிமிஷம் நைட் உட்காந்து எந்த இடத்துல தவறணும், எந்தெந்த இடத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம், ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு முயற்சி நம்ம இந்த புத்தாண்டில் துவங்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா, நம்ம தினமும் ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் 2 ஜெபமாலையை இந்த புத்தாண்டில் மாற்றலாம், காலையிலையும் நைட்டும். அல்லது ஏற்கனவே 2 ஜெபிக்கிறோம், 3வது சாயந்தரம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். குடும்பத்தோடு சேர்ந்து இந்த புத்தாண்டில் குடும்ப ஜெபமாலையை நான் துவங்குறேன்னு சொல்லி முயற்சிக்கலாம். அல்லது நான் ஏற்கனவே 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கிறேன், ஆனால் நான் தியானித்து ஜெபிக்கிறதில்ல, வேகமாக அவசர அவசரமாக ஜெபிக்கிறேன்னா இந்த புத்தாண்டில் நான் தியான நிலை ஜெபத்தை பயன்படுத்தி எல்லா மறுநன்மைகளையும் தியானிக்க போகிறேன். தியானித்து ஒவ்வொரு ஜெபமாலையுமே நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆனாலும் நான் அந்த ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு முழு அந்த தியான நிலை ஜெபத்தினோட இந்த 3 படிகளை நான் பயன்படுத்தி அந்த அரை மணி நேரம் முழுசாக உள்ளே போய் ஆண்டவரோட உறவில் இருந்துட்டு அவரை டச் பண்ணிவிட்டு அந்த டச்சோடு நான் வெளியே அந்த தொடுதலோடு வெளியே நான் செய்யும்போது, நான் எந்த வேலையாவது செய்யும்போது அதில் கடவுளுடைய தொடுதலை நான் பார்க்க போகிறேன். அந்த ஒரு முடிவோடு நம்ம இருக்கலாம். அல்லது நான் முழு அர்ப்பணம் செய்ய போகிறேன். ஸோ இந்த இத்தனை வழிகள் இருக்குது நம்ம புனிதர்களாக மாறுவதற்கு. இந்த புத்தாண்டில் ஆண்டவர் நம்மை எதை செய்ய அழைக்கிறார் அப்படின்றத நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்து அங்கேயே திரும்ப காட்சி வழி தியானத்தை செஞ்சு, ஆண்டவரே நீங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் என் வாழ்க்கையில் நான் கடைபிடிக்க விரும்புகிறீங்க இந்த புத்தாண்டுன்னு அவர்கிட்ட கேட்டு அதை மட்டும் நம்ம செய்ய முயற்சிப்போம்.
நம்ம நிறையா பெருசாக ஆரம்பித்து எல்லாத்தையுமே விட்டுறாமல் ஆண்டவர்கிட்ட போயிட்டு எதெல்லாம் பண்ணணும்னு அவர் விரும்புகிறாரோ அதுக்கான தேவையான விஷயங்களை அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு தேவையான அருளையும் அவர் நமக்கு தருவார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்டு எதெல்லாம் பண்ண சொல்கிறாரோ அதை மட்டும் இந்த 2025 நான் பண்ண போகிறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நம் வாழ்வை மாற்றிக்கொள்வோம். நம் வழியாக இந்த உலகத்தை மாற்ற ஆண்டவரை அனுமதிப்போம். ஆமேன்.